வணக்கம். பாசமும் கண்ணீரும். ஆமாம், அது என்ன பாசமும் கண்ணீரும்? யார் மேலே நம்ம உயிருக்கு உயிராக பாசம் வைக்கிறோமோ அதுக்குள்ளே கொஞ்சம் கண்ணீரும் இருக்கும். எப்படி? இள வயதில், இப்போ கூட எந்த வயதிலும் சரி, அப்பா அப்படின்னு நினச்சா ஒரு பாசம் வரும், ஒரு கண்ணீர் வரும். நமக்காக அவர் பட்ட பாடுகள். அம்மாவை நினச்சாலும் அப்படி தான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கல்யாண காலத்தை தாண்டி குழந்தைகளை நம்ம பெற்றெடுக்கிறப்ப அந்த குழந்தைகள் அவங்கள நினச்சாலே ஒரு பாசம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கண்ணீர் இருக்கும். அது எப்படி? அவங்கள நினைக்கிறப்பே நமக்கு வரும், பாசம் வரும், ஒரு கண்ணீர் முட்டும். அப்படியே காதல்லையும் அப்படி தான். அவங்க மேலே பாசம் இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்படின்னாலே உடனே அழுதுருவோம். அவங்கள ஒரு யோசிக்கிறப்பே, எனக்கெல்லாம் சின்ன வயசில் இப்போயும் எங்கள் அப்பாவை யோசிக்கிறப்ப எனக்கு வந்து அப்படியே பாசம் பொங்கும். ஆனால் அதுக்குள்ளே அப்படியே ஒரு கண்ணீர் பொங்கிட்டு வரும் எங்கள் அப்பாவை பார்க்குறப்பெல்லாம். ஆமாம், எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுடைய அம்மாவை பார்க்குறப்ப எனக்கு அப்படி பொங்கிட்டு வரும். ஒரு காலத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவை பார்க்குறப்பையும் அப்படி தான் வரும். ஏன்னா எங்கள் அம்மாவோட இடத்த எங்கள் பாட்டி ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என் தங்கைகள், அவங்கள யாரை சொன்னாலும் நான் வெளியூரில் போய் படிக்கிறப்ப அவங்க அதில் அப்படியே பாசம் இருக்கும், அதில் கண்ணீர் வரும். அவங்கள பற்றி ஒன்று சொன்னோம்னா அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் வெளிநாடுகள் இருக்கிறப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சொந்தங்களை பார்க்குறப்ப அந்த பாசத்தினால தான் திடீர்னு அழுவோம். எத்தனையோ பேரண்ட்ஸை விட்டுட்டு, தாய் தகப்பனை விட்டு எத்தனையோ பிள்ளைகள் போய் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு திடீர்னு சொல்லாமல் வந்துடுறாங்க. ஒரு நாள் வந்தோடனே அவங்கள பார்த்தோன்னே அழுவுறோம். ஏன் அழுவுறோம்? அங்கே பாசம் மட்டும் தானே, பாசம் அழுகை சம்மந்தப்படாத விஷயம் தானே, சந்தோஷமான விஷயம் தானே, மகிழ்ச்சியான விஷயம் தானே. ஆனால் ஏன் நம்ம அழுகுறோம்? பாசம் உள்ள இடத்த உள்ளவங்களை நம்ம எப்போ சந்தித்தாலும் அழுகை வரும். அதுக்குள்ளே ஒரு அழுகை இருக்கும். அவங்கள பற்றி யோசிச்சாலே ஒரு பாசம், அதுக்கு பேர் தான் பாசம். அப்போ சந்தோஷமும் துக்கமும் ஒன்றோட ஒன்று ரெண்டோட கலந்துருக்கா? அப்படியா? அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது தான். ஆனால் நீங்கள் யார் மேலே உண்மையாக காதல் வைக்கிறீங்களோ, பாசம் வைக்கிறீங்களோ, நேசம் வைக்கிறீங்களோ, அவங்கள பற்றி நினைக்கிறப்பலாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும், அதுக்குள்ளே ஒரு கண்ணீர் இருக்கும். அவங்கள ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தா உடனே மகிழ்ச்சியில் அழுவோம். ஏன் அழுவணும்? மகிழ்ச்சியாக இருக்கணுமே, சிரிக்கலாமே, ஆனால் அழுவோம். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு செயல்குள்ளேயும், மகிழ்ச்சிக்குள்ளேயும், சந்தோஷத்துக்குள்ளேயும், அந்த அழுகை, பாசத்துலேயும் ஒரு அழுகைன்னு ஒன்று இருக்கும். அது ஆமாம், மேபி இந்த அழுகைங்கிறது ஒரு 25% இருக்கலாம், 75% மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆமாம், இதை யோசித்தேன், ஒரு யோசனை வந்தது. ஆமாம், நம்ம உறவுகளை நான் பல வருஷம் கழித்து பார்க்குறப்ப, நம்ம ரொம்ப பாசமாக உள்ளவங்களை பார்க்குறப்ப இந்த அழுகை வருது. ஸோ அப்போ இறையுடைய படைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு உணர்வுக்குள்ளேயும் ஒரு உணர்வுகளை கலந்து விட்டது யார்? நம்ம பிள்ளைகளை பார்த்தோன்னா அவங்கள பற்றி ஏதோ ஒன்று கேட்குறாங்க, அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவங்கள பற்றி யோசித்தாலே அப்படியே ஒரு நிலை இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே ஒரு அழுகை மட்டும். நான் உண்மை, நீங்கள் இன்னையிலேருந்து பாருங்களேன், நீங்கள் போய் ஒருத்தங்களை பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மேலே அன்பு இல்லை, நீங்கள் அவங்க மேலே அன்பு வச்சுருந்தா அவங்கள பார்க்குறப்பே உங்களுக்கு கண்ணீர் வரும். அதான் இப்போ இயற்கையுடைய படைப்பு. மனித உணர்வுகள் உணர்வுகளால் பின்னப்பட்டிருக்கு பாருங்கள். நமக்கு கெடுதல் பண்ணியிருக்கணும், தூரத்தில் பார்த்தா அப்படியே ஒதுங்கி ஓடுவோம். அது உறவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அப்போ நமக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அது நம்ம கெடுதல் யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். நம்ம உறவாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். அவங்கள்ட்ட அந்த உணர்வு நமக்கு இருக்கும், அப்போ இருந்திருக்கும். அவங்க நினைக்கிறப்பே கண்ணீர் முட்டும். அவங்க நமக்கு நிறைய கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா பாசம் இருக்கும், ஆனால் கண்ணீர் முட்டாது. நம்ம உறவுகளில் எந்த உறவுகளாக இருந்தாலும் பாசம் இருக்கும், ஆனால் கண்ணீர் முட்டாது. ஆனால் நம்ம பாசம் வைக்கிற உறவுகள் நமக்கு எந்த வித கெடுதலும் பண்ணாமல் நம்மகிட்ட உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கும்பொழுது பாசம் வரும், அதில் ஒரு கண்ணீர் அப்படியே நிறைஞ்சி இருக்கும். எப்படி அந்த மலர்களில் நம்ம அந்த மெழுகின் காரணமாக தண்ணி ஊற்றுறோம், தண்ணி அப்படியே ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, ஒட்டாமல். அந்த மாதிரி அந்த மகிழ்ச்சிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அழுகை, ஒரு கண்ணீர் துளிகள் இருக்கும். அது பாசம் வச்ச அத்தனை பேரும் மேலேயும், குடும்ப உறவு அத்தனை பேரும் மேலேயும். அப்புறம் வயதான காலங்களில் நம்ம பிள்ளைகள், அப்புறம் இன்னும் வயசாச்சுன்னா நம்ம பேர பிள்ளைகள் அப்படின்னு ஆகிடும். ஆனால் நமக்கு அவர்கள் கெடுதல் பண்ணியிருந்தால் அந்த கண்ணீர் இல்லாமல் போயிடும். பாசம் இருக்கும். ஆனால் ஸோ அப்போ அற்பழுக்கற்ற அன்பு காட்டுறப்ப, ஒரு அற்புதமான உறவாக இருக்கிறப்ப அதில் 90% மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, 10% அதில் அந்த துன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணீர் கலக்குது. ஸோ இறை படைப்பை பாருங்கள். அதான் ஒளி இல்லைன்னா இருளுக்கு வேலை இல்லை, இருள் இல்லைன்னா ஒளிக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி மகிழ்ச்சி இருக்கிறப்பையும் அதில் கொஞ்சம் ஒரு துக்கத்தோடைய அளவை கம்மியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இயற்கை எல்லாம் வல்ல இந்த இயற்கை அவங்கள வாங்க போங்கன்னு பேசுகிறேன்னா, இந்த உணர்வுகளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணாலே நம்ம நாம் யார், நாம் எங்கேருந்து வந்தோம், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ட்ராவலை ஆரம்பித்தாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அது ரொம்ப பேருக்கு புரியறதில்லை. அவங்க தேடல் வேறு எங்கேயோ இருக்குது. தேடும் ஓடல் எங்கே இருந்தாலும் கடைசியில் ஒன்றும் கூட வர போகிறதில்ல.
ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிற அந்த உறவுகள் மேலே அன்பு காட்டி பாசம் காட்டி அவங்கள ஹர்ட்